உங்களுக்கு பலமுறை அண்ணன் சொல்லியிருக்கிறேன், நாம் பொறுக்கு விதை மரபினர்கள். பொறுக்கு விதை மரபினர்கள். தோட்டத்தில் தோட்டம் முழுக்க கத்திரிக்காய் இருக்கும், தோட்டம் முழுக்க வெண்டைக்காய் போட்டிருப்போம், வெண்டைக்காய் தோட்டம் முழுக்க நாங்கள் முருங்கை செடி வளர்ப்போம். ஆனால் அதில் ஒரு முருங்கைக்காயை விதைக்கி விடுவோம். அதில் புடலங்காய் பந்தலை பார்த்துக்கிட்டே போவோம். இந்த காய் விதைக்கினோடனே அதில் ஒரு சிவப்பு துணியை கட்டி விடுவோம். அப்போ பார்ப்போம், கத்திரிக்காய் இது விதைக்கினோடனே அந்த காம்பில் கட்டி விடுவோம். எது வீரியமாக, எது பார்க்க நன்றாக இருக்கோ, இது நல்லா வருது வீரியமான விதையாக இருக்குன்னா அதை விதைக்கி வைப்போம். இப்போ நீங்கள் கிடாச்சண்டை எதுக்கு விடுறான் நம்ம முன்னோர்கள் நினைக்கிறீங்க? பொழுதுபோக்கு இல்லை, பொழுதுபோக்கு இல்லை. என் உடன் பிறந்தவர்களே, கிடாயம் மோத விட்டு அதில் வெல்கிற கிடாய் எதுவோ அதை இனப்பெருக்கத்துக்கு வைத்துக் கொள்ளுவான். தோத்த கிடாயை வெட்டி கறியாக்கிட்டு போயிடுவான். சேவல் சண்டை எதுக்கு? அதுவும் நாட் என்டர்டெயின்மெண்ட்டு. அவன் மோத விடுவான் சேவலையும். வென்ற சேவல் இனப்பெருக்கத்துக்கு இருப்பான், தோற்ற சேவல் அரை மணி நேரத்தில் அடுப்பில் கொதிப்பான். இதுதான் நடக்கும். இது காரணம் என்ன? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும், டார்வினுடைய தத்துவம். இது ஆட்டில் இல்லை, மாட்டில் இல்லை, நாயில், நரியில் இல்லை, புல்லில் இல்லை, பூண்டில் இல்லை, பூச்சியில் இல்லை, வண்டில் இல்லை, மனிதனில் இருக்குது. தகுதி உள்ளவன் தப்பி பிழைப்பான். இதுதான் தத்துவம். இதை என் தலைவன் வேற வடிவில் சொல்வான், வல்லவன் வெல்வான், கொள்பவன் வெல்வான். இதுதான் கோட்பாடு. அப்போ தகுதி உள்ளவன் வெல்வான். இந்த பொறுக்கு விரை மரபினர்னால எத்தனை லட்சம் கூட்டம் இருக்கலாம், அதில் வீரன் யாருன்னு, தகுதியானவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். 20 பெண்கள் முடிவு பண்ணிட்ட. நான் 20 பெண்களில் தகுதி வாய்ந்த பெண், தற்கறிவுள்ள பெண். அறிவை எப்படி ஒருத்தன் மதிப்பிடுறான்? சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறான்? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு ஒருவன் சொல்லுகிற பதிலை வைத்து அவன் அறிவை மதிப்பிடக்கூடாதுங்கிறான் சாக்ரட்டிஸ். பிறகு எதை வச்சு மதிப்பிடுவ? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னும் ஒரு கேள்வியவே பதிலாக எவன் தருகிறானோ அதை வச்சு தாண்டா அவன் அறிவை மதிப்பிடணுங்கிறான். அதுக்கு பேர் தான் தற்கறிவு. வாதத்திறமையை வளர்த்து கொள்ளுங்கிறான். அதான் வாதத்தில் தோற்றவன் அவதூற கையில் எடுத்துருவான்டா. அது தெரியாதா? நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவன், அவரை பற்றி தெரியாதாங்க, அவருக்கு எங்கிருந்தோ காசு வருதுங்க, அது அப்படிங்க இப்படிங்க இப்படி பேச ஆரம்பிச்சிருவான்.